பிளஸ் யூ. ஆமென். எடுத்து வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு ஆண்டவர் இதை குறித்து தான் நம்மளோட கூட பேச போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. இப்போ பாடுகள் இந்த மாதிரி காரியம்லாம் என்னைக்கு பேசுவாங்கன்னா, அந்த சிலுவை பாதை அந்த 40 நாள் மட்டும்தான் பேசுவாங்க. அது அந்த 40 நாள் பேசுவாங்க சில சபையில் ஒரே ஒரு நாள் அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும்தான் சிலுவையை தியானிக்கிறது, அதோட மறந்துடுறது. அதுக்கப்புறம் ஒரே கேலி கொண்டாட்டம், திருப்பி அடுத்த வருஷம் திருப்பி ரொட்டீன். இப்படி இல்லாமல் நமக்கு ஆவியானவர் உணர்த்தும் போதெல்லாம் அந்த சிலுவையை நோக்கி பார்க்க நம்ம தயாராக இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஒவ்வொரு திருவிருந்துலேயும் நம்ம ஆண்டவர் சிலுவையும் ரத்தத்தையும் தியானிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆவியானவர் நம்மளை எப்பெல்லாம் அதுக்கு திருப்புறாரோ அதுக்கு நம்ம திரும்பிக் கொள்ளணும். ஆமேன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஓ கெத்சமனே. ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஓ கெத்சமனே, சத்தமாக சொல்லுங்க. பயங்கர சத்தமாக சொல்லிட்டீங்க. சத்தமாக சொல்லலாமா? ஓ கெத்சமனே. ஆமென் சொல்லலாமா? கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கெத்சமனேல அப்படி என்னங்க இருக்குது? சம்திங் வெரி வெரி ஸ்பெஷல் இருக்குது. ஆமென். ஆவியானவர் அந்த அந்த தாட்டை எனக்கு கொடுக்கும்போது எனக்கு லிட்ரலாக என்ன சொல்கிறது, கண்ணீர் தாங்கவே முடியல அவருடைய ப்ரெசன்ஸ். ஆமென். ஸோ ஓ கெத்சமனே. ஆமென். அந்த கெத்சமனேல நடந்த காரியங்களை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். சீஷர்களை நோக்கி ஆண்டவர் சொன்னார், ஜெபம் பண்ணும்படி உங்கள் உட்காருங்கன்னு சொல்லி 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறார். யார்? பேதுரு, யாக்கோபு, யோவான். 3 பேர். அவர் 3 பேருக்கு கொஞ்சம் க்ளோஸு. அடுத்து ஒரு சர்க்கிள் அப்படி இயேசு கிறிஸ்து வச்சுருந்தார். ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ கெத்சமனேன்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஜெபம் பண்ண உட்கார்றாங்க. அடுத்த வசனம் பேதுருவையும் அது பிடிச்ச அடுத்த வசனம். அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல, என்னோடு கூட. சத்தமா சொல்லுங்க, என்னோடு கூட. சத்தமா சொல்லுங்க, என்னோடு கூட. அப்போ கூட ஜெபிக்கிறதுக்காக தான், கூட இருக்கிறதுக்காக தான், கூட தூண் மாதிரி தாங்கிறதுக்காக தான் சீஷர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் சீஷர்களாக இருக்கிறீங்க? இயேசுவுக்கு சீஷர்களாக இருக்கீங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரோடு கூட இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சொல்லலாமா? இயேசுவை பார்த்து சொல்லலாமா? இயேசுவே நான் உம்மோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க, நான் உமக்காவோட கூட இருக்கிறேன், நான் விழித்திருக்கிறேன், என்னோடு கூட விழித்திருங்கள்னா என்னோடு கூட ஜெபியுங்கள். இயேசு என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? இப்போ ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமென். உலகத்தில் இருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாரு. நன்மை செய்கிறவராக இருந்தாருன்னா, அவர் அற்புதம் செய்து மிச்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ஜெபம் ஜெபம் ஜெபம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. எப்படி ஊழியம் செய்யணும்னு கற்றுக் கொடுத்தாரா? எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தாரா? எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தார். ஆமென். ஊழியத்தை அவர் சொல்லி கற்றுக் கொடுக்கல, ஊழியத்தை அவங்க பார்த்து செஞ்சாங்க. கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. ஆனால் எப்படி ஜெபிக்கணுன்ற மாடல் பிரேயரை கற்றுக் கொடுத்தாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவரோடு கூட இருக்கிற சீஷர்கள் இயேசுவுக்கு தேவை. ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் அவரோடு கூட இருக்கும்படி அழைக்கப்பட்டீர்கள். ஆமேன். உங்கள் அழைப்பு என்னன்னா அவரோடு கூட இருக்கிறதாங்க உங்கள் அழைப்பு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. ஆமென். சீஷன்னா முதல்ல இயேசுவோடு கூட நிற்கணும், இயேசுவோடு கூட இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன? சாக போகிறேன்ப்பா, எனக்காக சேர்ந்து ஜெபிங்கன்றார். உயிரோடு இருக்க மட்டும் வீரவசனம் பேசினவங்கெல்லாம் ஆண்டவருக்கு உபத்திரம்ன்ற இந்த நேரத்தில் கூட இருந்தாங்களா? 12 சீஷர்கள் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் உங்க கூட இருப்பாங்க. ஆனா நீங்க உபத்திரப்படுற நேரத்துல நீங்களும் கர்த்தரும் மட்டும்தான் இருப்பீங்க. ஆமென். ஆமென் சொல்லலாமா? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆமென். எல்லாரும் கூட இருப்பாங்க. ஆனா அந்த உபத்திரவ காலத்துல நானும் இயேசு மட்டும்ன்ற ஒரு சிச்சுவேஷனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார்.
ஆனால் மற்றவங்களோட கூட இருந்து நமக்கு கற்றுக்கிட்டது அது எசன்ஸாக வரும் அந்த டைமில். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். அப்பொழுது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். தொடர்ந்து அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. ஆமென் சொல்லலாமா? ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நம்ம படிச்ச இந்த பாசேஜ்ல 3 முறை கர்த்தர் ஒரு ஜெபத்தை பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்க கடவது, நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆண்டவரே, ஆகிலும். ஆமென் சொல்லலாமா? ஆனாலும் கர்த்தாவேன்ற மாதிரி, ஆகிலும் ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம் சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணினார். 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை என் சித்தம் இல்லைங்க, என் சித்தம் இல்ல உம் சித்தம் நடக்கட்டும்னு ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஜெபித்த ஜெபம் 3 காரியம் கெத்சமனேல நம்ம கற்றுக்கொள்ள போகிறது நிறைய இருக்குது. ஆனாலும் 3 காரியம் ஹைலைட் பண்ணி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்பர் 1, இன் கெத்சமனே இயேசு கிறிஸ்து ஜெபித்தது, என் சித்தம் இல்லை ஆண்டவரே உம் சித்தம். கெத்சமனேல நடந்த சம்பவத்தில் நம்பர் 1, கர்த்தர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லலாமா? கெத்சமனேல நடந்த முதல் காரியம் தன்னையே ஒப்பு கொடுத்த இடம். நம்ம யோசிக்கிறோம் சிலுவையில் தான் இயேசு கிறிஸ்து என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இல்லை, கெத்சமனேலேயே ஒப்பு கொடுத்துட்டார். முழுக்க ஒப்பு கொடுத்துட்டார். 100%. ஆண்டவருக்கு இஷ்டப்பட்டு தான் அந்த சிலுவை மரணத்தை எடுத்துக்கிட்டாரா? நோ. கஷ்டத்தோடு அவர் வியாகுலப்படவும் துக்கப்படவும் தொடங்கினார். அப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்கும் பாருங்கள். இப்போ யாராவது வந்து நீ நாளைக்கு செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் எப்படி இருக்கும்? என் வாழ்க்கையில் அது நடந்தது. ஆமே, நீ என்னைக்கோ செத்துருக்கணும், இப்படி உயிரோடு இருக்கியே அப்படின்னு ஒரு ஊழியக்கார் சொல்லிட்டார். அவ்வளோதான், அழுவுறேன் நான் செத்துருக்கணுமா? அப்புறம் தான் எங்கள் அம்மா நிறைய காரியங்களை சொன்னாங்க. அதுதான் என் ரட்சிப்பின் முதல் படியாக இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போது அவ்வளோ துக்கம் ஆண்டவருக்கு. உலகத்தில் கர்த்தர் எப்படி தேவகுமாரனாக இருந்தாரோ மனுஷகுமாரனாகவும் இருந்தார். அப்படியே ஆமே. அவருக்கு வலிச்சது, அவருக்கு ரத்தம் வரும்போது வலிச்சிருக்கும், வலியை தாங்கிக்கிட்டாரு. அவர் தேவகுமாரன் வழியே இல்லாமல் போயிட்டார். இல்லை, அப்படியா இருந்தால் இந்த கெத்சமனே தோட்டத்தில் நடந்த சம்பவம் நமக்கு நிற்காதே, முன்னாடி சாட்சியாக நிற்குதே. ஆமேன்னு சொல்லலாமா? இனி நடக்க போகிற காரியம் அவர் கண் முன்னாடி வருது. சிலுவை பாதை, நடக்க போகிற காரியம், அடி, எவ்வளோ வேதனை, அப்படியே சுக்கு நூறாக எல்லா ரத்தமும் சிந்தப்படணும். இதெல்லாம் அவர் மனசுக்குள்ளே வரும்போது அவரால் தாங்க முடியாமல் ஜெபிக்கிற ஜெபம் தான், ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ எவ்வளோ அவர் வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளோ துக்கப்பட்டிருப்பார். ஒரு பேஷண்ட்டை பார்த்து டாக்டர் நீங்கள் ஒரு வாரத்தில் இறந்துருவீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த மனுஷனால் தாங்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சிலுவை மரணத்தை எடுத்துக்கொள்ள போகிறாருன்னு அவரை நினைக்கும் போது அந்த வேலை வந்தது, ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது.
எங்கே வந்துச்சுன்னா கெத்சமனேல வந்துச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். அது இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, அந்த ஜெபத்தை பிதா கேட்காம கர்த்தர் அவர் திட்டத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினார். ஆமென். ஒருவேளை இயேசு கிறிஸ்து செய்த 3 முறை செய்த ஜெபம் கேட்கப்பட்டிருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து நிற்க முடியாது. ஆண்டவர் பிதாவானவர் இயேசு கிறிஸ்து செய்த அந்த வியாகுல ஜெபத்தை கேட்கல, அவர் திட்டத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினது போல நம்ம ஜெபம் அப்படி இருக்கணும். ஏன் இஷ்டம் இல்லப்பா, ஏன் விருப்பம் இல்லப்பா, உங்க விருப்பம் நடக்க நான் என்னையே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிற இடம் தான் கெத்சமனே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த நேரத்தில் ஒரு கெத்சமனே உங்க வாழ்க்கையில உண்டாவதாக. ஆமென். முழுவதுமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற காரியம் 100% ஒப்பு கொடுக்கிறேன், ஆனாலும் முழுமையா இல்லை. ஒப்பு கொடுக்க விரும்பப்படுறேன், ஆசைப்படுறேன், ஆனாலும் இந்த உலக காரியம் இழுக்குது. உலக காரியம், உலக விஷயம் நம்மளை ஈர்க்குது. முழுசும் ஒப்பு கொடுக்குறீங்களா? இயேசு கிறிஸ்துவே தன்னை முழுமையாக கெத்சமனேல அடிக்கப்பட ஒடுக்கப்பட தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த ஒப்பு கொடுக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. முழுவதுமாய் சொல்லுங்க, முழுவதுமாய். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த லூக்கா அதற்கு முன்னாடி ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36 39 வரை பவுல் தன் வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்தார். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு தைரியம் வேணும். ஹல்லேலூயா. பவுல் சொன்ன வார்த்தைகளை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? தொடர்ந்து வாசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதரானாலும் அதிகாரங்களாலும் வல்லமையினாலும் கர்த்தத்துவமானாலும் நிகர்காரியம் மாறியனாலும் ஒன்றும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். சொல்ல முடியுமா? ஆமென் சொல்லலாமா? ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல உம் சித்தம். அது பாடல பாடுங்க சொல்லி அதுதான் சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஒப்பு கொடுப்போமா? கெத்சமனேல நடந்த காரியம் என் சித்தம் அல்லப்பா, உம் சித்தம் நாதா தருகிறேன். ஆமென். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? எந்த சிருஷ்டியானாலும் என்னை பிரிக்க மாட்டாது. எந்த மனுஷனும் உம்முடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. எந்த உறவும் உம்முடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. எந்த காரியம், உலக ஈர்ப்போ, உலக ஆசீர்வாதமோ, உலகத்தின் உயர்வோ, உலகத்தின் மேன்மையோ, இந்த உலகத்தின் வேஷங்களோ, மாயைகளோ, மாம்சமோ ஏதுவும் என்னை உம்மை விட்டு பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஓ கெத்சமனே, இதுதான் கெத்சமனேன் அனுபவம். இதுதான் கெத்சமனேல நடந்தது. முழுமையாய் உருவாக்குங்க ஆண்டவரே. 100% என் சித்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்க விருப்பம் ஒருவேளை அடிபட்டு போகும், உங்க ஆசை அடிபட்டு போகும். இத்தனை வருஷமா இதுக்குதான் வெயிட் பண்ணேன்றது அடிபட்டு போகும். இட்ஸ் ஓகே. உங்க சித்தம் ஆண்டவரே. ஆனாலும் not my will, it's your wish Lord, it's your will be done, thy will be done. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முழுவதும் ஒப்பு கொடுத்து அப்பா, ஆவியானவர் ஆளுகை செய்வார், ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வார். கரங்களை தட்டி என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன். தேவ சமூகத்துல உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாற்றுமே.
தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல உற்சாகமா ஆண்டவரே முழுவதும் தருகிறேன் ஆண்டவரே. அப்பா அறகுறையா தந்ததெல்லாம் போதும் ஆண்டவரே. வாழ்க்கையில ஆண்டவரே யாரையாவது குற்றம் சுமத்திட்டு யாரையாவது பழி சுமத்திட்டு நான் உமக்குள்ள நெருங்க முடியாததுக்கு அவங்க காரணம் இவங்க காரணம் நான் சொல்லாதபடிக்கு என்னை முழுவதுமாய் தருகிறேன், என்னை முழுவதுமாய் தருகிறேன் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஜெபிக்கிற ஜெபம் இதுதான் கெத்செமனே. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டாவது காரியம் கெத்செமனேல நடந்த ஒரு காரியம். இதில் நம்ம ஆண்டவர் வந்து பேதுருவையும் கூட இருந்த சீஷர்களும் எழுப்பிக்கிட்டே இருப்பார். எத்தனை முறை எழுப்புறாரு? எத்தனை முறை ஜெபிக்கிறாரு? 3 முறை. எத்தனை முறை எழுப்புறாரு? 3 முறை எழுப்புறாரு. எழுப்பி சொல்லுவார், பரவாயில்ல இனி தூங்குங்கன்னு சொல்லுவார். ஆனால் அது என்ன சொல்கிறது, அது கொஞ்சம் ஒரு ஆப்போசிட்டான ஒரு வேர்டு தான். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. 3 முறை எழுப்புறாரு. எத்தனையோ பேர் சீஷர்கள் இருந்தாலும் குறிப்பாக யாரை தான் சொல்கிறாரு? சீமோனே. ஹல்லேலூயா. அப்போ நான் யோசிக்கிறேன், 3 முறை சீமோனை எழுப்பி ஏன்டா ஜெபிக்கலன்னு ஏன் கேட்குறாருன்னா 3 முறை என்ன பண்ண போகிறாரு? மறுதளிக்க போகிறார். ஆமென். நான் நம்புகிறேன், ஒரு வேளை அவர் கண் விழித்து ஜெபிச்சிருந்தாலும் 1 முறை ஜெபிச்சிருந்தா கூட 3 முறை மறுதளிச்சது ஒன்றாவது கட்டாயிருக்கும். ஆமென். ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்துருப்பாரு, இல்லை பலப்படுத்தியிருப்பார். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு தூங்கிக்கிட்டே இருங்கன்னு வசனம் சொல்லுதா? விழித்திருந்து ஜெபியுங்கள்னு கர்த்தர் வசனம் சொல்லுதா? ஆமென். உங்கள் சோதனை காலம் எப்போ வரும்னா நீங்கள் தூங்கும் போது பிசாசு என்ன செஞ்சிருவான்? களையை விதைச்சிருவான். ஆமென். அப்போ நைட்டெல்லாம் நான் தூங்கவே கூடாதா? அப்படி இல்லை. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும், விழிக்க வேண்டிய நேரத்தில் கண் விழிக்கணும், அதிகாலையிலே தேவனை தேடணும். ஆமென். கரங்களை உயர்த்துவோமா? எத்தனை மணி நான் படுத்தாலும் ஆண்டவர் 4:30 மணி அப்படி எழுப்பி விட்ருவார், 5 மணி எப்படியாவது எழுப்பி விட்ருவார். ஆமென். ஆண்டவர் சமூகம் நல்லா தெரியும். நம்ம அலாரமும் பார்க்க வேணாம், நம்ம கிளாக்கை பார்க்க வேணாம். அப்படி நீங்கள் மொபைலில் கரெக்டாக நான் பார்த்தேன்னா அந்த 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 டைம் அப்படி பர்ஃபெக்டாக இருக்கும். என்றைக்கு எந்த டைம் எழுப்புறாரோ அதை எழுப்பிகிட்டே இருப்பார் அந்த டைமு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதிகமாக தூக்கம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நல்லது கிடையாது. ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் சமூகத்தில் எழுந்திருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இன்றைக்கி எத்தனை மணிக்கு எழுந்திருச்சிங்க? ஆமேன். வசனத்தை மட்டும் என்ன செஞ்சிடறோம்? நல்லா கேட்குறோம், அதன்படி செய்கிறவர்களாக இருக்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க லீவு, அன்னைக்கு தூங்கலைன்னா எப்படி? அப்போது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடையது, அன்னைக்கு நீங்கள் தூங்கிடுறீங்க. மற்ற நாளெல்லாம் உங்களுடைய நாள், அன்னைக்கு ஓடுறீங்க. ஓடுறா ராஜான்னு ஓடுறீங்க, வேலையை பார்க்குறீங்க, உழைக்கிறீங்க. உழைச்சி நிறைவாயிடுச்சா? நீங்கள் 40 வயசு 50 வயசு வரைக்கும் உழைச்சி நிறைஞ்சு போச்சா? வீட்டில் களஞ்சியம் நிறைச்சி வச்சுருக்கீங்களா? யாராவது வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு நான் உழைச்சி வேர்வை சிந்தி உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றி நல்லா எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன்னு யாராவது இருப்போமா? கிடையாது. ஆமேன்னு சொல்லலாமா? ஏன்னா உங்களுக்குன்னு ஓடின ஓட்டம் அப்படி. கர்த்தருக்குன்னு ஓடி பாருங்க, ஆண்டவர் உங்கள் களஞ்சியத்தை பூரணமாக நிரம்ப பண்ணுவார். ஆமே. எங்கே நிரம்புதுன்னே தெரியாது, எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், வாய்க்கால்கள் நீர்க்கால்களாக நிரப்பப்படும். எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. கர்த்தருக்கு செய்கிறத செய்யும் போது, ஆண்டவருக்காக ஓடும் போது இருக்கிற அற்புதம் அது தனி அனுபவம். ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. நேற்று கூட அந்த சுவிசேஷ பயணம் போயிட்டு சிஸ்டர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, சகோதரி, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பல கஷ்டம், பண கஷ்டம். அவங்க கஷ்டத்தை பார்த்தா நானே பரவாயில்ல போல இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. நான் சொன்னேன், உலகத்தில் ஓட கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், கர்த்தருக்காக ஓட ஆண்டவர் ஆசீர்வாதமான வாசல்களை திறந்து ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த சீக்கிரட் யாருக்கும் புரியறதில்ல. ஒவ்வொரு நாளும் ஓடுறது, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொல்லுங்க தூங்கிறது. சொல்கிறதுக்கு பயம், செஞ்சிருவோம், ஆனால் சொல்கிறதுக்கு பயம். நம்ம யார் என்பதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? விழித்திருந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே,
சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த தூக்கத்தை என்னிடத்துல எடுத்து போடுங்க, நிர்விசாரத்தை எடுத்து போடுங்க, நான் விழித்திருந்து ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. அது உங்கள் பலவீனம், அது உங்கள் பலவீனம். ஆனால் ஆண்டவர்கிட்ட அதை சொல்லுங்கள், அதுலேருந்து விடுதலையை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அப்போ ஆண்டவர் திரும்ப திரும்ப சீமோனே 1 மணி நேரமாவது, கடைசியில் ஆண்டவர் கெஞ்சுற மாதிரி கேட்குற 1 மணி நேரமாவது. ஆண்டவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரு? இவர் நீங்கள் ஜெபிக்க போகிறாரு, 3 பேர் ஃபயராக ஜெபிக்க போகிறாங்க, அங்கே உள்ளவங்க கொஞ்சம் தூங்கினாலும் பரவாயில்ல, கொஞ்சமாவது ஜெபிப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன். ரியாலிட்டி யோசிப்பேன். இப்போ நம்ம அப்படி ஆண்டர் பொசிஷனில் இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் திட்டிருப்பாங்க மற்றவங்கள. அந்த ஆண்டவர் வந்து 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ எனக்காக ஜெபிக்கலனாலும் பரவாயில்ல, நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு உனக்காக ஜெபிக்க 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதா? ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஏங்க குடும்ப ஜெபம் இல்லைன்னா சண்டை வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு ஜாலியாக வந்து நல்லா ஆராதனை பண்ணிட்டு போகும்போதே சண்டை, சில பேருக்கு வரும்போதே சண்டை, காலையில் கிளம்பும் போதே சண்டை. அப்போது 100% ஒப்பு கொடுக்கறது எங்கே? ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அதான் ரியாலிட்டி. அப்போது கேட்குற கேள்வி வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ளே செயல்படணும், அதுதான் முக்கியம். இட் இஸ் நாட் நம்ம எவ்வளோ கேட்குறோன்றது, எப்படி மாறுறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா 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 தேவனை மகிமைப்படுத்தலாம். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். இந்த பிரச்சனை போராட்டம்லாம் இருக்காது. அப்படி இருந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற ஜெயத்தையும் பலனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லலாமா? அப்போது பேதுருவை பார்த்து ஆண்டவர் திருப்பி கேட்குறாரு, ஜெபம் பண்ணக்கூடாதா? 3வது முறை சொல்லிட்டார், நீ இனி தூங்கு, வேலை வந்துருச்சு. அப்படின்னா என்ன, எப்படி சொல்கிறது, ஒரு சர்காஸ்டிக், அது தமிழில் எப்படி எனக்கு கரெக்டான வேர்டு தெரில, ஒரு குதுக்கமாக அப்படின்ற மாதிரி ஒரு வச்சுக்கலாம். சரி, இனி ஜெபம் பண்ணால் என்ன, ஜெபம் பண்ணலான்னு, வேலை வந்துருச்சு, ஒப்பு கொடுக்க வேண்டிய வேலை வந்துருச்சு அப்படின்னு. அது வரைக்கும் ஆண்டவர் வந்து தனி ஜெபத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் 3 முறை எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு, இவங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களா அப்படின்ற வாட்ச் பண்ணுறாரு. ஆனால் இவங்கெல்லாம் என்ன செய்யலை? ஜெபிக்கலை. அவங்க கண்கள் நித்திரை மயக்கமாக இருந்துதான். ஏன்னா மேபி ஒரு அதிகாலை வந்திருக்கோம், நல்ல தூக்க மயக்கத்தில் இருக்காங்க. இவர் வந்து போராடுறாரு, வியாகுலப்படுறாரு, இரவெல்லாம் ஜெபிக்கிறாரு. ஆனால் சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? தூக்க மயக்கத்தில் இருக்காங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? இயேசுவை போல் இருக்குதா? சீஷர்களை போல் இருக்குதா? ஆமேன். ஆனால் பிற்காலத்தில் இந்த சீஷர்கள் தான் கர்த்தருக்காக மிகப்பெரிய காரியங்களை செய்தார்கள். ஒருவேளை இன்றைக்கி நான் தூங்கி மூஞ்சி மாதிரி தான் வந்திருக்கேன், இன்றைக்கி நான் தூக்கத்துலேருந்து எனக்கு விடுதலை வரலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்படியே விட்டுற மாட்டார் ஆண்டவர். உங்களை உலகம் முழுசும் பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாய் ஒளியாய் தேவன் வைப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இழுக்கப்பட்டுட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஸோ ஆண்டவருக்காக விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆமென். இயேசு கிறிஸ்து அதை செய்தார், சீஷர்களோ தூங்கினாங்க. ஆமென். டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த காரியம் பார்ப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினா அவருடைய வேர்வை ரத்தத்தின் ஆண்டவருடைய ஜெபம் எப்படி இருந்ததுன்னா, வியாகுலம், துக்கம், வேதனை நிறைந்த ஒரு ஜெபம். என்ன சொல்றது, அப்படி தூக்கம், அவ்வளோ பெரிய மரண வேதனை இருக்குதேன்ற யோசிச்சு அவருக்கு எப்படி ஜெபம் வந்துச்சுன்னா, அந்த வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. இரத்த நாணங்கள் வெடிச்சு ரத்தம் வெளியில் வர அளவுக்கு அவருடைய ஜெபம் இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அநேகருக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மனுஷன் வந்து பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், அதில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி அவர் அந்த டென்ஷன் தாங்க முடியாமல் அப்படியே ரத்த நாளம் வெடித்து வேர்வையோடு அவருக்கு ரத்தம் வெளியில் வந்துச்சான்.
டாக்டர்கிட்ட போய் டாக்டர் டெஸ்ட் பண்ணும்போது சொன்னாங்களாம், அந்த ஹைப்பர் டென்ஷன் பயங்கரமாக ஆனதுனால இவருக்கு ரத்தம் வெளியில் வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ தான் இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்திலேயே ரத்தம் சிந்த ஆரம்பித்தது உண்மை என்பது ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் இதை ஆராய்ச்சி பையன் பண்ணும்போது அப்படி ரத்தம் எப்படி வந்தது வேர்வையிலேருந்து, அந்த அளவு டென்ஷன், வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு ஜெபிக்க தொடங்கினார். காரணம், அந்த கெத்சமனேல இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் ஆரம்பிச்சிருச்சு. Passion of Jesus Christ started in Gethsemane. கெத்சமனே என்பது என்ன? கெத்சமனே என்ற ஸ்தலம் என்ன, எப்படிப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் ஆரம்பிக்கப்பட்ட தொடங்கப்பட்டது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அந்த மத்தேயுல நம்ம வாசிச்சோம், அவர் துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கி. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாடுகள் பயங்கரமான பாடு நமக்காக அனுபவிக்கணும். அவர் முதுகு உளுந்த நலம் போல மாறப்போகுது. தலையில் முள்முடி வைக்க போகிறாங்க. அந்த முள்முடி உள்ள ரத்தம் இறங்கி சாதாரண தலைவலிக்கே நம்ம தாங்க முடியல. தலைவலிக்கே வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் தலைகீழாக்கிடுறீங்க. அவர் முள்முடியை சுமந்து இவ்வளோ பாடுகள் அனுபவிக்கணும்னு ஆண்டவர் முன்னாடி தெரிஞ்சதுனால அவருடைய வேர்வையோட இரத்த துளி வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிப்போம். 45லேருந்து 48 வரைக்கும் வாசிங்க. முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் தூக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு. இவருக்கு தான் துக்கம், அவங்களுக்கு தூக்கம். ஆண்டவர் இங்கே துக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சீஷர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தூக்கத்தினால் அப்புறம் நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? நித்திரை பதந்துகள் என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அவர் அப்படியே பேசுகையில், அப்ப நம்ம வாழ்க்கையில சோதனைக்கு உட்படக்கூடாது அப்படின்னா, சோதனை நம்மளை நெருங்கக்கூடாதுன்னா நமக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னது? சத்தமா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. ஊக்கமான ஜெபமா தூக்கமான ஜெபமா? பக்கத்துல சொல்லுங்க. தூக்கமான ஜெபம் இல்லை, ஊக்கமான ஜெபம். பக்கத்தில் பின்னாடி 2 பக்கமும் சொல்லுங்கள், பேக்கில் சொல்லுங்கள், யாரோ 2 பேருக்கு சொல்லுங்கள். ஆமென். ஊக்கமான ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய்? முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னொரு வெர்ஷன்ல அது இன்னொரு புக்கில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அவனை எப்படி அழைக்கிறாரு? சிநேகிதனே அப்படின்னு அழைப்பார். மத்தேயு 26 49 50 வாசிங்க. 26 49 50 மத்தேயு. உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவனை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட போதும் பாருங்க, முத்தத்தினாலாயா என்னை காட்டி கொடுக்கிறாய் அப்படின்னு யூதாசை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சிநேகிதனே, மை ஃப்ரெண்ட். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தன்னை காட்டி கொடுக்குறவன்னு தெரியும். ஆண்டவர் அப்பத்தை பிக்கும் போதெல்லாம் சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்குறான், பிறக்காம இருந்தாலே நல்லது அவனுக்கு அப்படின்றாரு. அவன் என்னவா போறான்னு தெரியும். ஆனால் அவனோட கூட இருக்கிற அந்த உறவுல அவர் குறையவே இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. நீ எப்படி வேணா மாறிக்கோ, ஆனா நான் மாறல, அப்படியே தான் இருக்கேன் அப்படின்றத இயேசு கிறிஸ்து அழகா சூப்பராக காமிச்சிட்டார். ஆமென். சில பேர் நமக்கு விரோதமாக மாறுவாங்க, நமக்கு விரோதமாக முறுமுறுப்பாங்க, நம்மக்கிட்ட நன்மை பெற்றுக்கிட்டு நமக்கு தீமையை இறக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நம்ம மாறாமல் இருக்கோமான்றதான் அவருடைய கன்சர்னாக இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. காட்டி கொடுக்க வந்தவனை ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா, சிநேகிதனே. நம்மளாம் தான் என்ன சொல்லியிருப்போம்? நம்ம எப்படி நம்ம யூதாஸை டீல் பண்ணியிருப்போம்? யோசிச்சு பாருங்கள். நம்ம எப்படி டீல் பண்ணுவோம்? சட்டையை பிடிச்சி
இல்லை யாராவது இருந்தால் எனாக்ட் பண்ணி காட்டலாம்னு பரவாயில்ல. சட்டையை பிடிச்சி, துரோகியே, 3 வருஷமாக உனக்கு சாப்பாடு போட்டு, 3 வருஷமாக உனக்கு எல்லாம் கொடுத்து, 3 வருஷமாக உனக்கு உன்னை யாருனே உலகத்துக்கு தெரியாது, உலகம் முழுசும் அதாவது இந்த தேசம் முழுசும் உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணேன், பணப்பையே உன் கையில் கொடுத்து வச்சுருந்தேன், உன்னை எவ்வளோ நம்பினேன், நம்பிக்கை துரோகி சொல்லியிருப்போமா இல்லையா? அதானே உண்மை. ஹல்லேலூயா, ஆமென். முத்தமாடா கொடுக்குறேன்னு ஒரே குத்து கொடுத்துருப்போம்ல, பல்லெல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, முத்தத்தினாலாயா காட்டி கொடுக்குறாயின்னு சிநேகிதனே அப்படின்னு சொன்னார். ஆமென். அது பிறகு கூட இந்த சீஷர்கள்லாம் யூதாஸ் எழுதும் போது அப்படி தான், துரோகியாகி யூதாஸ் காரியோத் அப்படி தான் எழுதுவாங்க. அவ்வளோ கோவம் அவங்களுக்கு. இவனா இப்படி செஞ்சுட்டான், இவனா இப்படி செஞ்சுட்டான். யாராலையும் அதை என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ணவே முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்போ யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரு பாருங்க. அவருக்கு தெரியும் இவன் தான். எல்லாரும் கேட்குறாங்க, யார் ஆண்டவரே, நானா நானா நானான்னு கேட்குறான். அப்போ கூட சொல்லலை. ரொம்ப பிரியமாக இருந்த யோவானுக்கு க்ளூ கொடுக்குறாரு, அவ்வளோதான். அப்போ கூட அவன் மரமட்டைக்கு ஏறிச்சா, ஏறல. அப்படி தான் நம்ம. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ ஆண்டவர் சொல்லியும் சில நேரம் என்ன பண்ணுறதில்ல, மண்டைக்கு ஏறுறதே இல்லை. அவர் பொறுமையாக இருக்கிறதுனால, ஓ ஆமே, நல்ல கரங்களை தட்டி அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறதுனால we are unworthy. ஆமேன். நம்ம வர்த்தியே இல்லைங்க. அவர் he is always worthy. நம்ம அன்வர்த்தியாக இருந்தாலும், நம்ம ஒன்றுமே தகுதி இல்லாதவங்களாக இருந்தாலும் நம்மளை கர்த்தர் கிருபையாய் நடத்துறது. ஆமேன் சொல்லலாம். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க? உங்களுக்கு விரோதியா, உங்களுக்கு விரோதமாக செய்கிறவங்கள நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க? ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்ல முடியும். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பம் எனக்கு விரோதமாக பயங்கரமாக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த குடும்பம் பிள்ளைங்க எல்லாம், ஆனால் பிள்ளைங்கள்லாம் பரவாயில்ல, அவங்க அம்மா, அவங்க ஒய்ஃப் தான் எனக்கு விரோதமாக பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தெரிஞ்சிச்சு, இவங்க அப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, பின்னாடி பேசுகிறாங்க அப்படிலாம் தெரிஞ்சாலும் நம்ம அவங்க ஆனாலும் வருவாங்க. அப்போ சர்ச்சு கிடையாது, அப்போ கூடுக, அப்போ வருவாங்க. அப்போது நான் பேசி தான் ஆகணும். ஒரு நேரம் அவங்களுக்கு புரியும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு என்கிட்டே மன்னிப்பு கேட்பாங்க. கேட்டுட்டு திருப்பி போய் அதே தப்பை திருப்பி செய்வாங்க. ஸோ அவங்களால அந்த பலவீனத்துலேருந்து வெளியில் வரவே முடியலை. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நானும் எவ்வளவோ கர்த்தருடைய வார்த்தையும் சொல்லியாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, ஏதோ பண்ணியாச்சு. அவங்க குணாதிசயமே எல்லாருக்கும் பின்னாடி பேசுறது. அப்போ நம்ம பின்னாடி என்ன செய்வாங்க, பேச தான் செய்வாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருந்தபோது ஒரு தடவை ரொம்ப தேவையில்லாமல் பேசினாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு, எனக்கு கேள்விப்பட்டேன். ஆனாலும் நார்மலாக பேசிகிட்ருக்கேன். அவங்க முன்னாடி முட்டி போட்டாங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ என் மனசுக்கு தோணுச்சு, என்ன ஆண்டவரே நான் இவங்களுக்கு ஜெபம் பண்ணுறது, நான் இவங்க விழுந்து எந்திரிக்கிறாங்க, நானும் இவங்களுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், என்னென்னு நான் ஜெபம் பண்ணுறதுன்ற மாதிரி என் மனசுக்குள்ளே இருந்தது. ஆண்டவர் சொன்னார், ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணேன். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் அப்படியே பேசினார். ஆவியானவர், உனக்கு தானே விரோதமாக பேசுகிறாங்க, பேசட்டும், நீ ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண. அப்புறம் உண்மையாக நான் மனசு பொங்கி அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? எந்த ஒரு என்ன சலனமும் இல்லாமல், எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல், எந்த ஒரு கசப்பும் இல்லாமல், எந்த ஒரு வேரும் இல்லாமல் அவங்கள ஆசீர்வதிக்கிற முழு மனசோடு. அதான் நான் சொன்னேன், சும்மா வாயில் ஆசீர்வதிக்கிறதுல மனசு பொங்கி ஆசீர்வதிக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பக்கத்தில் சொல்லுங்க, மனசு பொங்கி ஆசீர்வதிக்கணும். சொல்லுங்க, மன நிறைவ ஆசீர்வதிக்கணும். ஆமென். யாருக்கு? உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு. உன் சத்துருவு இருந்தால் உனக்கு என்ன கொடுன்றார் ஆண்டவர்? சத்துருவாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. அவன் பசியாக இருந்தால் ஆகாரம் கொடு. அவன் தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடு. ஆமென். அப்போ எந்த ஒரு தீமையும் நம்ம செஞ்சிடவும் கூடாது, நம்ம யோசிச்சிடவும் கூடாது. அவங்கள மன்னிக்கிற இருதயம் நமக்கு வேணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர்கிட்ட உதவி கேட்குறீங்களா? ஆண்டவரை மன்னிக்கிற இருதயம் தாரும்.
சொல்லுங்களேன், மன்னிக்கிறதை தார் இயேசு செய்தார். இயேசு கெத்சமனேலே செய்தார், மன்னிச்சு காமிச்சார். ஆமென். எப்படி மன்னிக்கணும்னு தெரிஞ்சு காமிச்சார். நம்ம இருந்தால் விடவே மாட்டோம், அவ்வளோதான், கையில் கட்டச்சா போதும், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னுவோம். ஆனால் கர்த்தர் மன்னித்து காமித்தார். ஆமென். நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு காரியத்தை வச்சுட்டு போயிருக்கார். எபேசியர் 3ஆம் அதிகாரம், மன்னிச்சுங்க, 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சத்தமா சொல்லலாம், நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:13. ஆமென். அதே வசனம் திரும்பவுமாய் ஆண்டவர் அழுத்தி நமக்கு சொல்றதை பார்க்க முடியும். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லையே, இது இல்லை. 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. எது போல மன்னிக்கணுமா? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கெத்சமனேல கிறிஸ்து யூதாசுக்கு மன்னித்தது போல. ஆமே. சிலுவையில சொல்றார்ல, ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நம்ம சிலுவையை தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். ஆனால் கெத்சமனேலேயே ஆண்டவர் யூதாசுக்கு மிகப்பெரிய மன்னிப்பை கொடுத்துட்டாருங்க. ஆமேன்னு சொல்லலாமா? சிலுவைக்கு முன்னாடி இருந்த கெத்சமனே த ஃபுல் ஆண்டவருடைய பாடுகளோட முழு ப்ளூ பிரிண்ட் கெத்சமனேலேயே காமிச்சு கொடுத்துட்டாரு ஆண்டவர். ஓ கெத்சமனே, ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் பாடுகள் தொடங்கின இடம் கெத்சமனே. அந்த பாடுகளில் ஒன்று, பிறரை மன்னிக்கிற குணம் அவருக்கு இருந்துச்சு. கிறிஸ்துவ போல நீங்களும் ஒருவரைக்கொருவர் கிறிஸ்து மன்னித்தது போல. ஆமென். சொல்ல முடியுமா? ஆண்டவரே கரங்களை உயர்த்தி உதவி கேட்கலாமா? யாரோ உங்களுக்கு விரோதமாக, மாமியாரா நாத்தனாரா யார் இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கிறிஸ்து மன்னித்தது போல நான் அவர்களை மன்னிக்கிறேன். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரிய மனுஷர்கள் சில நேரம் குரோதமாக பிசாசு எழும்ப பண்ணுவான். அவங்கள சொல்லுங்க, ஆண்டவரே நீர் மன்னித்தது போல நான் உங்களை மன்னிக்கிறேன். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். கிறிஸ்து மன்னிச்சிட்டாரு, ஆனால் பிதா விட்டுட்டாரா? விடலை. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பவுமே நீதி பரரா இருக்கிறாரு. அவர் அதுதான் இன்னைக்கு ஜெபம் நடத்தும் போது சொன்ன, அவர் உண்மையுள்ள தேவன், அன்புள்ள தேவன், அதே சமயத்தில் எரிகிற அக்கினியா இருக்கிறார். ஆமே, பட்சிக்கிற அக்கினியானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே உமக்கு மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. ஹல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது, நம்ம மன்னிக்கலன்னா நமக்கு மன்னிக்கப்படாது. கைப்பிடிச்சு சொல்லு, நீங்க மன்னிக்கலனா உங்களுக்கு மன்னிக்கப்படாது. ஆமே. ஹல்லேலூயா. அதுக்காகவாது மன்னிச்சிடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றீங்களா? எப்படியோ, ஆனால் பிறரை மன்னியுங்கள். இந்த லெசன் we learned from கெத்சமனே. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? பிறரை மன்னிக்கிற இருதயம் கர்த்தர் நமக்கு தருவார். ஆமேன். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். அதே அதிகாரம் யோவான் 18ஆம் அதிகாரம் 2-8. யோவான் 18:2-8. இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். பாருங்க, எல்லாரும் எழுதும் போது காட்டி கொடுத்தவன் துரோகி இப்படிதான் எழுதுவாங்க. யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாஸ் போசேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்ட
தீவெட்டிகளோடும் வந்தோம், தீவெட்டி ஆயுதம் எல்லாத்தோட அவ்விடத்திற்கு வந்தான். அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து, இயேசுவுக்கு எல்லாம் தெரிஞ்சு, ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா இன்னைக்கு அவ்வளோதான், அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்போம். ஆனா ஆண்டவர் என்னன்றதை தெரிஞ்சு அமைதியா இருந்தார். எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எந்த இயேசு 3 முறை ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல உங்க சித்தம்னு சொன்னாரோ, அதே தேவன் தேவ சமூகத்துல வந்து வெளியில வந்து சொல்றார், யாரை தேடுறீங்க? என்ன தானே தேடுறீங்க, நான் வரேன் அப்படின்றார். ஆமேன். தொடர்ந்து வாசிப்போம். அவருக்கு அவர்கள் பிரத்யுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். அடுத்த வசனம், நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. இயேசுவை பிடிக்கிறதுக்கு எப்படி வந்தாங்களாம்? தடியோட, பட்டயத்தோட, தீவெட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு பெரிய போர் சேவக கூட்டமே வருது. யாரை பிடிக்க? இயேசுவை பிடிக்க. கள்ளனை பிடிக்கிறது போல, ஒரு கொள்ளைக்காரனை பிடிக்கிறது போல, ஒரு அக்யூஸ்டை பிடிக்கிறது போல இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறதுக்கு வருது. இயேசு கிறிஸ்து அப்பவுமே சொல்றார், என்ன சொல்றார்? நான் தான் தினமும் தேவாலயத்திலே தானே இருக்கேன், அங்கே பிரசங்கம் பண்ணும் போது நீங்கள் பிடிக்கல அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா உனக்கு தைரியம் இல்லைன்றத கர்த்தர் வந்து காமிச்சு கொடுக்குறார். ஆமேன்னு சொல்லலாமா? தொடர்ந்து வாசிப்போம். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். திரும்ப 2வது தடவைலாம் எந்திரிச்சு நின்ன பிறகு கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, நான் தான் சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் அப்ப செஞ்ச ஒரு மிராக்கிள் என்ன? அற்புதம் செஞ்சு காமிக்கிறார். என்னன்னா, நீங்க என்ன கேட்ச் பண்ண முடியாது, நானா ஒப்பு கொடுத்தானா மட்டும்தான் நீங்க என்ன பிடிக்க முடியும்ன்றத ஆண்டவர் திஷ்டாந்தமாய் காமிச்சு கொடுத்து, நீ பிடிக்க வந்தவன் நான் தான் ஒரு வார்த்தையில் அவ்வளவு பேரும் கீழே விழுந்தான். ஆமேன். தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்டது. நல்ல நேல 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 நல்ல 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 தேவன மகிமை. வல்லமை பெருசு, அவர் வல்லமை பெருசு, அவர் மகிமை பெருசு. அவர் மகிமை அறிந்தோமானால் நம்ம இப்படி இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அதை நம்ம போற்றணும், புகழணும். ஆமென். நான் ஒரு வார்த்தை சொன்னோன்னே எல்லாம் பின்னிட்டு விழுறாங்க. ஆண்டவர் ஏன் அதை செய்தார்னா, சீஷர்களை விடுவிக்கணுன்றதுக்கு. இயேசு கூடவே இருந்த ஒரு சீஷன் தன்னை காட்டி கொடுத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ சீஷர்களை காட்டி கொடுக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு இதை செய்த ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? சீஷர்களை இவங்களை போக விடணுன்றதற்காக இந்த ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. அவர் நான் தானோன்னு அவ்வளோ பேர் பின்னிட்டு விழுந்த காரணம், நீங்கள் என்ன நான் வரணும்னா இவங்களை போக விடுங்க அப்படின்னு ஒருத்தரை கூட இயேசு காட்டி கொடுக்கல. நான் போனால் நீனும் கூட வா, நான் கஷ்டப்பட்டா நீயும் கஷ்டப்படுன்னு சொல்லலை. ஆண்டவர் சீஷர்களை காட்டி கொடுக்க கூடாதுன்றதற்காக இந்த அற்புதத்தை, இந்த மிராக்கிளை கர்த்தர் செய்து காமிச்சாரு கெத்சமனேல. ஹல்லேலூயா. ஓ கெத்சமனே. அவரை காட்டி கொடுத்தான். ஒருத்தன் கூட பழிக்கு பழி வாங்கல. எல்லாரையும் விடுதலை ஆக்கணுன்ற எண்ணம் தான் இயேசுவுக்கு இருந்துச்சு. நான் அடிபட்டு போறேன், ஏன்னா என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கு, ஆனா இவங்கள விட்டுறணும் அப்படின்ற ஒரு காரியத்தை நல்ல எண்ணத்துல இயேசு கிறிஸ்து இதை செய்தார். ஆமீன் சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். 2ஆம் வசனம் சொல்லுது, அடிக்கடி ஜெபம் பண்ண இடத்துல, அதனால தான் அவனுக்கு தெரிஞ்சுது. யோவான் 9ஆம் வசனத்திலேருந்து வாசிங்க, 18:9. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இது நடந்தது. நல்ல நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? வசனம் நிறைவேறினது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியா இதை கர்த்தர் நடத்தி காமிச்சாரு.
யூதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு. எல்லாரும் தாடி வச்சுருப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போம், எல்லாரும் ஹைட்டு, நல்லா பர்சனாலிட்டி, நல்லா ஃபேரு, நல்லா இருப்பாங்க யூதர்கள். அப்போ யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. வசனம் சொல்லுது இயேசுவும் கூட இந்த சீஷரில் ஒருத்தனும் அப்படியே ஐடென்டிக்கலாக இருப்பாங்களாம். என்ன சொல்கிறது, ரெட்டப்பிறவி மாதிரி இருப்பாங்களா. இது யார் இயேசு யார் இன்னொருத்தன் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என்ன சீஷர்கள்னு சொல்லப்படலை. சில பேர் அதை யோவான்னுவாங்க, சில பேர் வேறு யாரையாவது பிலிப்பா அந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. பட் கரெக்டாக நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் இயேசுவை போலவே ஒருத்தன் அந்த இதுலேயும் இருந்தான் அப்படின்னு சொல்லப்படுது ஹிஸ்டாரிக்கலாக. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ இயேசு யாரும் கரெக்டாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் யூதாஸ் கிட்ட அவங்க காசு கொடுத்து அவன் யூதாஸும் ஒரு அடையாளம் சொல்லி நான் யாரை முத்தமிடுறனோ அவர் தான் இயேசு பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் அடையாளம் சொல்லி வந்திருக்கான். ஆமே. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, நான் தான் இயேசு சொன்னோன்னே எல்லாம் பின்னிட்டு விழறாங்க. ஹல்லேலூயா. காரணம் தன்னுடைய சீஷர்களை காப்பாற்றுற நோக்கத்தோட கர்த்தர் இதை செய்தார். ஆமேன், ஆமேன். ஏன்னா வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக. கெத்சமனே என்ற இடத்துல மூன்றாவது காரியம் வேத வசனம் நிறைவேறினது. ஆமேன். நம்ம நினைக்கிறோம் சிலுவையில தான் நிறைவேறிச்சு, இல்லை, கெத்சமனையில் நிறைவேறிச்சு. தொடர்ந்து வாசிப்போம். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலதுகாரரை வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பேர். மல்கூஸ் என்று பெயர். ஆமேன்னு சொல்லலாமா? தொடர்ந்து. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு. உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். ஆமேன்னு சொல்லலாமா? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறும்படி நான் செய்யாதிருப்பேனோ அப்படின்னு இயேசு சொல்றார். ஆண்டவர் முதல் ஜபித்த ஜபம் தான், என் சித்தம் இல்லப்பா உங்க சித்தம் அப்படின்னு சொன்னார்ல. அதுக்கு காரணம் வேத வாக்கியம் நிறைவேறணும், இயேசுவின் மூலமா நிறைவேறணும். ஏசாயா தீர்க்கதரிசினால சொல்லப்பட்டது, தாவீதினால சங்கீதங்கள்ல சொல்லப்பட்டது, பல தீர்க்கதரிசிகள்னால சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இயேசுவின் வாழ்க்கையில நிறைவேற கர்த்தர் இதை சொன்னார். கெத்சமனே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறின இடம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதுக்குள்ளே ஒரு சம்பவம் நடக்குது. இவர் எல்லாரையும் போக விடுங்க அப்படின்னதுக்குள்ள பேதுரு பட்டயத்தை உருவி, நம்ம பேதுரு ஒன்லி ஆக்ஷன். ஆமென். ப்ரேயர் கிடையாது. என்னது? ஒன்லி ஆக்ஷனில் தான் இறங்கிடுவார். அந்த ஆக்ஷன் ஹீரோ அவர். சரி, உடனே பேதுரு என்ன செய்தார்? பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணாராம்? காதை வெட்டினார். மனுஷன் தலையை வெட்டியிருக்கலாம், கழுத்தை வெட்டியிருக்கலாம், இல்லைன்னா வயிற்றில் குத்திருக்கலாம். மல்கூஸோட காதை வெட்டினார். ஏன்? அவருக்கு அதே பழக்கம். பல வருஷமாக மீன்காரராக இருந்தாரா, பெரிய மீனை தூக்கி போட்டு கத்தி எடுத்து காதை செதில் சட்டுன்னு முதல்ல வெட்டிட்டு அப்புறம் வாழை கட் பண்ணி அப்புறம் தான் உரிச்சு பழக்கம். அந்த பழக்க வாக்கில் என்ன பண்ணிட்டார்? பட்டயத்தை எடுத்து காதை செல்லுன்னு வெட்டினார். பாருங்க, காதை அரை விழுந்ததான். ஆமே. ஹல்லேலூயா. இதுக்கே சிரிக்கிறீங்களா? நம்ம இயேசுக்கு என்ன பழக்கம் தெரியுமா? அவரே சாக போறாரு, அவரே ரத்தம் சிந்தி மறிக்க போறாரு. இவருக்கு சுகம் கொடுத்தே பழக்கம். ரத்தம் ஊத்துனோன்னு இவருக்கு தாங்க முடியல, அந்த காதை எடுத்து ஒட்ட வச்சு சுகத்தை கொடுத்துட்டு தான் மனுஷன் மரணத்துக்கு போறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல 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 ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவர் எதையுமே யோசிக்கலாம், அவன் எதிரினும் யோசிக்கல, நீ என்ன அடிக்க போறாங்களே, இப்படிதான் ரத்தம் ஊத்த போகுதுன்னு கூட யோசிக்கல. அவர் வேலையை அவர் செய்யறாரு. ஆமேன் சொல்லலாமா? நீங்கள் என்ன செய்வீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. எது உங்களுக்கு பழக்கமாக இருக்குது, எது பழக்கமாக இருக்குதோ அது வழக்கமாக மாறிடும். ஆமேன் சொல்லலாமா? ஆண்டவர் சமூகமே உங்களுக்கு பழக்கமாக இருந்ததுன்னா அது வழக்கமாக மாறிடும். இல்லைன்னா தனியாக ஜெபிக்க போகிறது கஷ்டமாக இருக்கும். மொபைல் அப்படியே தோண்டிக்கிட்டே மணிக்கணக்காக போயிடும். ஆனால் சமூகத்தில் போய் இருக்கணுன்றது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பழகலை. ஹல்லேலூயா. டிஃபால்ட்டாகவே உங்கள் பழக்கம் தான் உங்கள் வழக்கம், உங்கள் கேரக்டராக மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஆண்டவர் கெத்சமனையில் பண்ணின ஒரு காரியம், ஆண்டவர் வசனத்தை நிறைவேற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அழுதாரு உண்மைதான், வேதனைப்பட்டார் உண்மைதான், ரத்த துளிகள் வெளியில வந்து பாடுகள் ஆரம்பிச்சது உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணணும், பிதா என்னை குறித்து எழுதி வச்சிருக்கிறாரு, இந்த புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்குது, நான் வர்றேன்னு சொல்லி அங்க சொல்லிட்டு போனார்ல, அதை நிறைவேற்றணும். நீங்க வசனத்தை நிறைவேற்றுகிறவங்களா இருப்பீங்களா? உங்களை குறித்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? என்னை குறித்து உங்களை குறித்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றுகிற கடமை நம்ம மேலே இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து கெத்சமனேல வார்த்தையை நிறைவேற்றினார். ஆமென். 3 காரியம் பார்த்தோம். இன் கெத்சமனே என்ன நடந்துச்சு? நம்பர் 1, ஒப்பு கொடுத்தார். ஆமேன். ஒப்பு கொடுக்கப்பட்ட இடம். ஆமேன். தன்னையே ஒப்பு கொடுத்த இடம். 2வது, இயேசு பாடுகள் ஆரம்பித்த இடம். 3வது, வசனத்தை நிறைவேற்றின இடம். நிறைய குணாதிசயம் பார்த்தோம். மன்னிச்சார்னு பார்த்தோம். ஆண்டவர் வந்து காட்டி கொடுக்கல சீஷர்கள்னு பார்த்தோம். எவ்வளோ காரியம் இருந்தாலும் இந்த 3 காரியம் நம்ம இருதயத்தில் இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ இயேசு கிறிஸ்து கெத்சமனேல செய்த காரியம் நீங்களும் செய்ய ஆயத்தமா? உங்களை 100% கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? நான் எத்தனை பேர் ஆமேன்? ஒரு கை மட்டும்தான், 2 கை தான் தெரியுது. எத்தனை பேர் ஆண்டவருக்கு முழுசும் ஒப்பு கொடுப்பீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. ஆமாம். இப்படின்னா இவ்வளோ அரைகுறையாக ஒப்பு கொடுப்பீங்களா, இல்லை முழுசும் ஒப்பு கொடுப்பீங்களா? நல்ல கரங்களை அசைத்த ஆண்டவரே என்னை 100% ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஹல்லேலூயா. பாடுகள் இருக்கும்போது பிறரை மன்னிக்கிற குணம் உங்களுக்கு வேணும். பாடுகள் இருக்கிற நேரம் தான் மன்னிக்கிறீங்களான்னு டெஸ்டிங் நடக்கும். மன்னிக்கிற இருதயத்தை தாரும் ஆண்டவரேன்னு ஜெபிங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஏதோ பொழைச்சி போன்னு மன்னிக்கிறேன், ஆண்டர் பிள்ளை ஆயிட்டேன்ல தெரியுதா அப்படின்ற மன்னிப்பு இல்லை. உண்மையா இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இயேசு எங்களுக்கு மன்னித்தது போல, இயேசு யூதாஸ் காரியத்தை சிநேகிதனேன்னு சொல்லி அழைத்தது போல மன்னிக்கிற இருதயம் நமக்கு வரணும். ஆமென். சிலுவையை மட்டும்தான் மன்னிப்பு இல்லை, கெத்சமனேலையே மன்னிப்பு ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சிலுவையில் மட்டும்தான் வசனம் நிறைவேறப்பட்டது இல்லை, கெத்சமனேலையே ஆரம்பிச்சிருச்சு. சிலுவையில் தான் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார் இல்லை, கெத்சமனேலையே தன்னை முழுசும் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாத்திரம் ஆண்டவருக்கு சித்தமானா அதை நான் செய்கிறேன். அவர் விருப்பத்தை நிறைவேற்றாம கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றின தேவனுடைய மகிமைக்கு நல்ல 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 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய எண்ணம் எல்லாம் என்ன இருந்துச்சுன்னா, என் சித்தம் இல்லை உம் சித்தம்னு ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறணும். ஒவ்வொரு காரியத்தை, பட்டயத்தை எடுங்கன்றதும் கர்த்தருடைய வசனம் நிறைவேற, பட்டயத்தை இவன் வெட்டுறான், இவர் அற்புதம் செய்கிறாரு, அதுவும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தருடைய வசனம் நிறைவேற இயேசு கிறிஸ்து உலகத்தில் பாடுபட்டார். நம்ம வாழ்க்கையில் அவருடைய வார்த்தை நிறைவேற பாடுபடுறதுக்கு நீங்கள் ரெடியா? அவர் வார்த்தை நிறைவேறதுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியா? யாரும் என்னை ஒன்றும் சொல்லிடக்கூடாதுன்னா ஊழியம் செய்ய முடியாது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இயேசு கிறிஸ்து கிரிட்டிசிசம் பார்த்தாரு, அவரை திட்டினாங்க, அவரை பேசினாங்க, அவரை ஏசுனாங்க, அவருக்கு விரோதமாக நடந்தாங்க. ஆனாலும் அவர் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதுலையே முழு நோக்கமாக இருந்தார். அவர் பசின்னு சொல்லலை, தூக்கம்னு சொல்லலை, தாகம்னு சொல்லலை, கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும், அவ்வளோதான். சமரியா ஸ்ரீ கிட்ட பேசும்போது ஆண்டவர் சொல்றார், எனக்கு போஜனம் இது இல்லை, ஆண்டவர் எனக்கு கொடுத்து திட்டம், தேவ திட்டத்தை நிறைவேற்றுறது தான் என் போஜனம், என் சாப்பாடு. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே மத்தியானம் பிரியாணி சாப்பிடணுன்ற எண்ணம் வச்சுக்காதீங்க. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு ஆண்டவர் திட்டத்தை செய்கிறது தான் எனக்கு முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வாழ்றது ஒரு வாழ்க்கை, திருப்பி உன் வாழ்க்கையை ரிவைண்ட் பண்ணி திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வர முடியாது. லாஸ்ட் இஸ் லாஸ்ட். இழந்து போனது தான். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லலாம். ஆமேன். ஸ்டார்ட் பண்ணுங்க, பிகின் பண்ணுங்க. ஒன்றுமே செய்யலை, நான் பிகின் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமைக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவர் வார்த்தை நம்ம கொண்டு ஆண்டவர் செய்கிறது ஒன்று இருக்குது, அதை நம்ம நிறைவேற்றுற ஒரு பெரிய கடமை நமக்குள்ளே இருக்குது. மத்தேயு 28 என்ன சொல்லுங்க பார்க்கலாம்?
என்ன வார்த்தை நம்ம நிறைவேற்றணும். போய் உலகம் எங்கும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஆகாய் போனதுனால உங்களுக்கு தெளிவாய் தெரிஞ்சிருக்கு. ஆமென். 19ஆம் வசனம் வாசிங்க. 28-19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, ஜனங்களையும் சீஷராக்கி. ஜாதிகள் அப்படின்னா நேஷன்ஸ். ஆமென். நேஷன்ஸ் அப்படின்னா அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா கண்ட்ரி பேர் சொன்னாங்க. ஆனால் அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க இது வந்து பாஷைக்காரராக இருக்கலாம், இல்லை சில ஜாதின்றாங்கள, சில கூட்டமான குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சு அதுக்குரிய காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? வேத வசனம் எப்பவுமே மறைபொருளாக இருக்கும். ஆமேன். கர்த்தர் யார் யாருக்கு அதை வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு கெத்சமனேன் அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கார். கரங்களை உயர்த்தி கெத்சமனே குறித்து 4 சுவிசேஷம் என்ன சொன்னிருக்கு அப்படின்றத இன்னைக்கு அழகாய் நம்ம கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டினதற்காக கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இயேசு கிறிஸ்து கெத்சமனேல தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றினார். ஆமென். நீங்களும் நானும் ஆண்டவர் கடைசியா சொன்ன அந்த கிரேட் கமிஷன், அது பிரதான கட்டளையை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவேன்னு ஒப்பு கொடுக்கிற நேரம், ஒப்பு கொடுக்கிற இடம் தான் கெத்சமனே. ஆமென் சொல்லலாமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை எனக்கு சீஷராக்கி, நம்ம சீஷத்துவத்தை ஜனங்களுக்குள்ள சொல்லணும், சீஷத்துவத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின்படி நம்ம நடக்கணும், சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு போதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒப்பு கொடுக்கிறவங்க எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்தில் ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கண்களை மூடி சிலுவை சுமந்துராய் சீஷராகுவோம். சிலுவை சுமந்துராகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்வை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்வினும் தாழ்வை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார்.